கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை நடத்துகிற விதத்தில் ஆவியை பற்றி நீங்கள் பார்ப்போம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் என்னென்ன விதமாக தேவன் நடத்துவார்ன்றதை கிருபையினால தேவன் மகிமையினால பார்ப்போம். பாருங்கள், வாசிக்கிறோம். நம்ம ரோமர் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டலாயிராமல் ஆவிக்கு உட்பட்டலாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியில் உங்களுக்கு இல்லாதவன் கிறிஸ்து ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் வாசமாக இருக்கும். ஆமீன். பாருங்கள், நீங்கள் ஆவியானக்குள்ளே வாசமாக இருக்கும்போது அந்த தேவன் உங்களை கிருபையாக நடத்துவார். இப்போ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே எப்படிலாம் இருக்கணும், ஆவியானவர் இருந்தால் எப்படிலாம் நடத்துவார்னு பாருங்கள். மோசையோடு தேவன் ஆவியானவர் இருந்தார். மோசையோடு மேகஸ்தம்பமா இறங்கி வந்து ஆவியானவர் நின்றார். மேகஸ்தம்பில் ஆவியானவர் நிற்கும் போது சொல்கிறாரு பாருங்கள், மோசையோடு கிருபையாக இருந்து மோசை கிட்ட சொல்கிறார். மோசை கையில் இருந்தது பெரிய ஒரு கோல் தான், ஒரே ஒரு கோல். அந்த கோல் பாருங்க, அவங்க ஆடு மேய்ச்சிருந்த ஒரு கோலை வைத்து ஆடு பாருங்க, பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல் நிற்கிது. ஆனால் பாருங்க, வயிற்றுறியாம நிற்கிறான். வயிற்றுறியாம நின்று தேவ மனுஷன் திகைச்சு போய் நிற்கிற நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, மோசே உன் கையில் என்ன இருக்குது? என் கையில் ஒரு கோல் இருக்குது. அப்போ அந்த கோலை என்ன பண்ணு, சமத்துவத்தை முன்னாடி நீட்டு. பாருங்க, சமத்துவம் நீட்டின உடனே அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்து இஸ்ரேலுக்கு பாருங்க சமத்து இஸ்ரேலுக்கு முன்னாடி கரை சேர்த்துறாரு ஆவியானவர். கரை சேர்த்தது மட்டும் இல்லை, அங்கே கரை சேர்ந்த உடனே அவங்க பின்னாடி வந்த எதிரி படைய பாருங்க மீண்டும் ஆவியானவர் சொல்றாரு, மோசையை திருப்பி நீ கோல் என்ன பண்ணு, மறுபடியும் சமத்தை நீட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆவியானவர் உன்னோடு இருந்தார்னா ஞானமா நடத்துவார். தேவ பிள்ளையை தேவன் ஞானமாய் நடத்துவார். ஆவியானவர் சொல்றதை நீ காது உள்ளவன் கேட்க கடுவான்னு சொல்றாரு. தேவ பிள்ளை, நீங்க ஆவி இல்லாதவன், ஆவன் இல்லாத தேவனுடைய ஆவி இல்லாதவனா போய் வாழறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது தேவன் நம்மளோட வாசமா இருப்ப. தேவ பிள்ளையே, அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியான பாருங்க. பாருங்க, யுத்த வீரன் யோசுவா, மோசை மரிச்சிட்டாரு, யோசுவா வராரு. யோசுவா வரும்போது சொல்றாரு பாருங்க, அவனுக்கு 80 வயசு. அவன் சொல்றான் பலன் குறையாம நிக்கிறான். பாருங்க, மோசை கிட்ட சொல்றாரு பாருங்க, இந்த வேத வசனம் நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக நான் மோசையோடு இந்த போல உன்னோடு இருப்பேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ மோசையை பாருங்க எடுத்து மோசையை பயன்படுத்தும் தேவன் மீண்டும் அதே ஆவியான பாருங்க யோசுவாவை பயன்படுத்துறாரு. யோசுவா பயன்படுத்த மட்டும் இல்ல, யோசுவா ஜனங்களுக்கு அந்த நிலத்தை பங்கிடும்படிக்கு, அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படிக்கு தேவன் நடத்துறாரு பாருங்க. அப்ப ஆவியான ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருந்து நடத்துற விதம் பாருங்க கிருபையா இருக்கும், மகிமையா இருக்கும். பாருங்க, சிம்சோனை எடுத்துக்கலாம். பாருங்க, சிம்சோனை எடுத்து பாருங்களேன். சிம்சோனோட ஆவியான இருந்தார். தேவப்பிள்ளையிலே சிம்சோனோட ஆவியான இருந்தாரு. சிம்சோன் பாருங்க, தான் மனம் போன போக்குல வாழ்ந்து ஆவியானவரை ஏந்துட்டான். ஆவியானவர் ஏந்த உடனே பாருங்க, ஏந்த உடனே அவனை கொட்ட ஆரம்பிச்சாங்க. சில பேர் அவனை கண்ணை கட்டி அவனை களியாட்டு பண்ணி அவனை பிடிக்கிற ஆட்டம் வரைக்கும் ஆடினாங்க. அவன் வேதனையோடு நின்று ஆயுது புலம்பனா ஆண்டவர் சமத்து நின்று, ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயம் ஜீவனை கொடு, எனக்கு ஒரு விஷயம் ஆவியானவர் என் மேல இறங்குன்னு சொல்லும் போது பாருங்க, அவனு மேல ஆவியானவர் இறங்கினாரு. பாருங்க, ஒரே ஒரு கைதையின் பச்சை தாடை எலும்பு எடுத்தான். தேவப்பிள்ளையிலே ஒரு கைதியின் பச்சை தாடை எலும்பை எடுத்து பாருங்க, அங்க அவனோடு நின்ன அனைத்து பிளேஸ்லையும் அடித்து நொறுக்கி அமளிக்கிற வேதனை அமளிக்கிற அதமாக்கி போட்டான் பாருங்க. தேவ பிள்ளையிலே அந்த தேவனுடைய மகிமை அவன் மேல இருந்தது. ஒரு நிமிஷம் ஆவியானவர் கேட்டாங்க. அப்ப ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா என்னெல்லாம் செய்வார் பாருங்க. ஆவியானது தான் நமக்கு வேணும். உலகத்துல நம்ம எல்லாத்தையும் பெற்றலாம். தேவையில்லை, ஆவியான நம்மளோடு இருந்தாருன்னா கிருபையா நடத்த வளர பாருங்க. உங்க வசனம் சொல்லிட்டு பாருங்க, 4 சொல்ற 8 சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் பாருங்க. மாம்சத்தின்படி நடக்காத நம்ம ஆவியின்படி நடக்கணுமா? அப்ப ஆவியில நடக்கணும். ஆவியில நடக்கும்போது ஆவியானவர் உன்னோடு இருந்து வழி நடத்துறது. பிள்ளைகளே, ஆவியை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆவியன் இருந்தாருன்னா திக்கற்ற பிள்ளைகளை விதைகளை நீ விசாரிக்கிறா இருப்பீங்க, அவங்கள போய் பாதுகாப்பீங்க, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, பரிதவிப்பீங்க. தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, யோசேப்பு பாருங்க, மனம் போன போகல வாயலாம் நினைச்சிருந்தா வாழ்ந்துருக்கலாம். ஆனா தேவன் யோசேப்படுத்தார். தேவனுடைய ஆவியானவர் யோசேப்படுத்தார். போத்திபார் அவனை மனம் போன போகல இழுத்து அவனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்த நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவர் யோசேப்பு மேல வச்சிருந்த திட்டத்தினால பாருங்க, அவன் பாருங்க அந்த பார்வோனுக்கே அவன் ஒரு தேசாதிபதியா நின்று அவன் நேருக்கும் நியாயத்திற்கு நின்னான், நேருக்கு அளந்து கொடுத்து நின்னான். படி அளக்கிற இடத்துல தேவன் அவனுக்கு நோய்பாட்டின. தேவப்பிள்ளையிலே, ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அந்த ஆவியான நம்பி நிற்கும் போது ஆவியானவர் ஒருபோதும் உன்னை என்னை கைவிட மாட்டார். இயேசுவை நம்புவோம், ஆவியானவர் நம்புவோம். இந்த யாக்கோபோட ஆவியானவர் இருந்தார் பாருங்க. லாபான் பாருங்க, இங்க வேதனைப்படுத்தான், தான் அண்ணனை ஏமாத்திட்டான். அண்ணனை ஏமாத்திட்டு போய் ஒண்ணுமே புரியாம நிக்கிறான். தாய் சொல்றான், என்ன பண்ணு, மாமா வீட்டுக்கு போயிட்டு சொன்ன உடனே அவன் அங்க போயிடுறான். அங்க போன உடனே பாருங்க, லாபான் சொல்லி நான் சொல்றான், அவனுக்கு 2 பொண்ணு இருக்குது. 2 பொண்ணுக்காக என்ன பண்றான், இந்த பொண்ணுக்காக ஒரு 7 வருஷம் ஆடு மேய்க்கிறான், இன்னொரு பொண்ணுக்காக ஒரு 7 வருஷம் ஆடு மேய்க்கிறான். தேவப்பிள்ளையிலே பாருங்க, அவன் ஆடு மேய்க்கிறது மட்டும் இல்ல, அவன் 2 ஃபர்ஸ்ட் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆசையெல்லாம் யார் மேல, ராயல் மேல. அவனுக்கு ஆசையெல்லாம் ராயல் மேல. ஆனா அவன் பாருங்க, அது முதல் மகளை கட்டி வச்சிடறான். முதல் மகளை கட்டி வச்சிடறான். கட்டி வச்ச உடனே பாருங்க, இரவையில பொண்ணை மாத்தி அனுப்பிடுறான். பொண்ணை மாத்தி அனுப்ப அவன் வேதனையோடு நிற்கிறான்.
ஆண்டவரே என்ன எனக்கு இந்த வேதனை சொல்லி மாமா போய் கேட்குறான். ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வேண்டி ரெண்டாவது பொண்ணு கொடுக்க முடியும் சொல்கிறான் பாருங்க. அப்பவும் வேதனையோடு இருந்து ரெண்டாவது என்ன பண்ணுறான், மறுபடியும் மீண்டும் ஒரு 7 வருஷம் ஆடு மேய்க்க ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது 7 வருஷம் ஆடு மேய்க்க ஆரம்பிக்கும் போது 14 வருஷம் வேதனையை வச்சு புலம்பி நிற்கும் போது ஆவியானவர் யோசேப்போடு ஆவியான யாக்கோபோடு பேசுறாரு. யாக்கோபோடு பேசும்போது ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இப்போ பண்றான் அவன் பொருளை போல் அடிக்கிறான், அவன் மனைவியை மாத்திட்டான், பெண்ணை மாத்திட்டான், எல்லாமே மாத்திட்டான். ஆனா தேவனுடைய ஆவியானவர் பாருங்க யாக்கோபோடு இருந்ததுனால மீண்டும் சொல்றாரு பாருங்க, வரி உள்ள ஆடையெல்லாம் எனக்கு, வரி இல்லாத ஆடையெல்லாம் உனக்குன்னு சொல்றாரு. அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் பாருங்க அந்த வார்த்தையில கேட்டு வரி உள்ள ஆடு வரி இல்லாத ஆடு எப்படி ஆண்டவர் நடக்கும் அவன் அவன் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இந்த பெரிய காரியம் செய்யற தேவப்பிள்ளையில பாருங்க. அவனுக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். மரத்தை போய் என்ன பண்றாரு, பிளந்து நீ என்ன பண்ணு அந்த தண்ணியில போடு. அந்த தண்ணியில பாருங்க தண்ணியை குடிக்கிற ஆடு எல்லாம் என்ன பண்ணும், போடுற குட்டியெல்லாம் வரி உள்ள ஆடா போடும். பாருங்க ஏமாத்திரம் லாபான் பாருங்க ஏமாத்திரம். ஆனா யாக்கோபோடு தேவனுடைய ஆவியானவர், யாக்கோபோடு தேவனுடைய ஆவியானவர் தேவப்பிள்ளையே, தேவனுடைய ஆவியானவர்களோடு இருந்தாருன்னா உங்களை யாரையுமே அழிக்க முடியாது, உங்களை யாரையுமே வேதனைப்படுத்த முடியாது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க யாக்கோபோடு இருந்து யாக்கோபை இருபரிவாரமா புறப்பட்டு வரும்படி அவன் லாபானை எவ்வளவு ஏமாத்தி அவன் சொத்தை சுதந்திரத்தை ஏமாத்தும் போதும் ஆனா ஆண்டவர் உள்ளங்க நம்மளையும் அதிகமாக நிறைய பேர் ஏமாத்த வருவாங்க, நம்மளை வேதனைப்படுத்த வருவாங்க, நம்மளை கேவலப்படுத்த வருவாங்க, எப்படி அவனை அழிக்கலாம் சொல்லி திட்டம் போடுவாங்க. அந்த ஆவியானவர் உன்னோடு என்னோடு இருந்தாருன்னா ஆவியானவர் ஒருபோதும் விட மாட்டார் தேவப்பிள்ளையே. ஆவியானவர் நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொள்வோம், ஆவியானவர் நம்ம ஏற்றுக்கொள்ள ஓடும் போது ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். அவர் சொல்றாரு, நான் போய் ஒரு தேற்றவாளை அனுப்புறேன், அவர் உங்களை தேற்றுவார் சொல்லி சொல்றாரு, அவங்களை கண்டித்து உணர்த்துவார் சொல்றாரு. ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பி வாழும் போது ஆனா ஒவ்வொரு மனுஷனை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு பாருங்க. முதல்ல மோசேயின் காலத்துல ஆவியான மேகஸ்தம்பம் வந்து போனாரு. ஆனா நம்மளோடு இப்ப ஆவியான நம்மளோடு வாசம் பண்றாரு, ஆவியான நம்மளோடு வாசம் பண்ற தேவப்பிள்ளையிலே. ஆவியில நீங்க என்ன பண்ண நிலைச்சிருங்க, ஆவியில நிலைச்சிருங்க. பாருங்க ஆவின் கனி என்ன பண்ணுமா, நம்மளை பாதுகாத்து நடத்துமா. ஆவின் கனி நமக்குள்ள இருக்கணும், அன்பு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். ஆவி நமக்குள்ள இருந்ததுன்னா எதை கண்டு ஓட மாட்டோம். அப்ப நமக்குள்ள யாரு இருக்கணும், ஆவியான இருக்கும் போது அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு உன்னோடு என்னோட இருக்கிறாருன்னா நீ நான் உண்மையை உத்தமா வாயன தேவப்பிள்ளையிலே. அப்ப கத்திரம தேடணும், கத்திரனை நம்பணும். பாருங்க பவுலோடு ஆவியானவர், பவுலோடு ஆவியானவர் 2 கண்ணும் புடுங்கப்பட்டாச்சு, விழுந்து போய் கடுக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. பாருங்க முள் உதிக்கிறதை ரொம்ப கடினம் சொல்லி சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் கண்ணை புடுங்கிறது மட்டும் இல்ல அவனுக்கு வைவாசல் திறக்கிறார் தேவப்பிள்ளையிலே. நீ உன் கண்ணு என் கண்ணு இப்படி நம்ம ஒரே வார்த்தை கேட்போம், என் கண்ணு போயிடுச்சு இவரெல்லாம் கடலான்னு சொல்லி கேட்போம். ஆனா பாருங்க நான் என்ன செய்ய வேணும் ஆண்டவரே சொல்லி பாருங்க பேசுறாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க பவுலோடு இருந்து பவுலை மீண்டும் எடுத்து பயன்படுத்தின தேவனுடைய ஆவியானவரை நீங்க கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானோடு நடவுங்க. பாருங்க மோசே இப்ப பவுலோடு ஆவியான இருந்தாரு, மோசையோடு ஆவியான இருந்தாரு, யோசேப்போடு ஆவியான இருந்தாரு, யாக்கோபோடு ஆவியான இருந்தாரு. அப்போ ஆவியானது நமக்கு வேணும். நமக்கு தேவையாரு ஆவியானவர். ஆவியான நமக்குள்ள இருந்தார்னா அவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார், பாதுகாத்து கொள்ளுவார். பாரு பேதுருவோடு ஆவியானவர், பேதுருவோடு ஆவியான இருந்தாரு பாருங்க. அவன் ரொம்ப வேதனையோடு போறான், நைட்டெல்லாம் போயிட்டு வலை போட்டு ஒரு மீனும் கிடைக்கல, ஒரு மீனும் கிடைக்கல, ரொம்ப துன்பம், ரொம்ப வேதனை, ரொம்ப துக்கத்தோடு நிற்கிறான். ஒரு மீனும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்து வலையை அலசி கொண்டு அந்த வலையில இருக்கிற ஓட்டையெல்லாம் சரி பண்ணி கொண்டு அந்த வலையில இருக்கிற ஐக்கெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு அந்த பிள்ளையில பாருங்க. பாருங்க அந்த பக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பக்கம் வராரு, அந்த கடல் ஓரமா நடந்து வராரு. இவன் வலை அலசத்தை பாக்குறாரு பாருங்க. அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ண, ஆயத்தை தள்ளி கொண்டு வலையை போடு, இறைவெல்லாம் பிரியாசப்பட்ட ஒன்னையும் கிடைக்கல, ஆனா நீ சொன்ன வார்த்தையின்படி செய்யறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஓட்டைகள் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நிறைய பாருங்க நிறைய அடப்புகள் இருக்கும். அந்த அடப்பெல்லாம் நம்ம சரி பண்ண கற்றுக்கும் போது நம்ம ஆவியான கூப்பிட்டு தான் சரி பண்ணது பிள்ளைகளே. பாரு பேதுரு அவ்வளவு வேதனை, இரவெல்லாம் பிரியாசப்பட்ட, அவனுக்கு மீன் எங்க இருக்கு என்ன கிடைக்கணும் அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தா பாருங்க அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அவன் ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அவனை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் பாருங்க அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. அந்த டெஸ்ட் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது மாதிரி தான். நம்ம நிறைய பிரியாசப்படுவோம், வேலைக்கு ஓடுவோம், நம்ம கை சம்பாதிப்போம், 10 பையில போட்டா போல இருக்கும். எதுக்கு வாய்க்க, ஏன் இந்த வாய்க்க சொல்லி நினைப்போம், கிறிஸ்துக்குள்ள தானேக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். தேவப்பிள்ளை அப்படிலாம் இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் கத்து கொடுக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே இருக்கிற ஓட்டையை அடைக்கிற தேவனாகிறாரு. நம்ம அநேக நேரத்தில் தவறு பண்ணுவோம், ஆனா ஆண்டவர் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா ஒவ்வொரு நேரமும் காலையை ஏந்த ஒண்ணுமே அதிகாலையில் ஆண்டோடைய சமூகத்துல முயங்கால் போட்டு ஆவியானவரே நீங்க நடத்துங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அந்த ஆவியானவர் உங்களை அற்புதமா நடத்துவாரு, அழகா நடத்துவாரு, கிருபையா நடத்துவார் தேவப்பிள்ளையில. ஆவி பாருங்க அவர் கிருபை எப்படி எவ்வளவு பேர் தான் தெரியுமா, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஒரு கிருபை இருக்குதான் தேவப்பிள்ளையிலே. அப்ப அன்பான தேவப்பிள்ளையை கேட்டுக்கொண்டு இதை பார்த்து கொண்டு தேவப்பிள்ளையிலே நீங்க பாருங்க யோசேப்பு போல, யாக்கோபு போல, பாருங்க பேதுரு போல,
பாருங்க, நீங்க வாழும் போது ஆண்டவர் உங்களை நடத்துவாரு. இந்த தேவ மனுஷர்லாம் எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க. ஆவியானவரோடு இணைஞ்சாங்க, ஆவியானோடு நடந்தாங்க. இவங்களுக்கு பாடுகள் உண்டு, இவங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, இவங்களுக்கு கண்ணீர் உண்டு. ஆனா அந்த கஷ்டத்து கண்ணீர் மத்தியிலையும் இவங்களோட ஆவியான இந்த தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நீ எவ்வளவு கேட்டு 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 அவரை உனக்குள்ள இருக்கிற ஆவியான எவ்வளவு நீ தூண்டி நடத்துறியோ அந்த தேவன் நடத்துவார் தேவ பிள்ளைகளே. இல்லையா? எதை கண்டு பயப்படாதீங்க, வேதியை கண்டு பயப்படாதீங்க. கடன் பாரமாச்சே, இந்த கடத்தை நான் எப்படி மீண்டு வருவேன், என்னை யாரு மீட்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லையா? தேவன் உன்னோடு இருப்பார். பாருங்க, எசேக்கியா ராஜாவோட தேவன் இருந்தார். எசேக்கியா ராஜாவோட தேவன் இருந்தார். அவன் தேவனுக்கு முன்னாடி உண்மையா உத்தமா நடந்தானா, தேவன் முன்னாடி உண்மையும் உத்தமா நடந்தானா தேவ பிள்ளையிலே. பாருங்க, அவன் கதையை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவன் நாட்கள் முடிஞ்சு போச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளு, நாளைக்கு நீ மரிச்சிருவ, நாளைக்கு நீ மரித்து போயிடும் சொல்றாரு. பாருங்க, அவன் செவரு புறமா திரும்பி தேவனோடு பேச ஆரம்பிக்கிறான், ஆண்டவரோடு புலம்புறான். ஆண்டவர், நான் உனக்கு முன்பாக மன உத்தமமும் மன தாய்மையா நடந்தனே, நான் உண்மையா இருந்தனே. நம்ம உண்மையா இருக்கணுங்க தேவ பிள்ளைகளே. நம்ம உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஒருபோது யார் கையில விட மாட்டார், பிசாசு கையில விட மாட்டார், மனுஷ கையில விட மாட்டார், பொல்லாத கையில விட மாட்டார். ஆனா பொல்லாத கூட்டம் நம்மளை அழிக்கிறதுக்காக ஒரு திட்டங்களை போடும். பாருங்க, எப்படியாவது உனக்கு எடுத்துடணும், எப்படியாவது அழிச்சிடணும், அதுக்காக ஒரு திட்டங்களை போடுவாங்க தேவ பிள்ளைகளே. ஆனா தேவன் சொல்றாரு, ஒருபோதும் உன்னை யார் கையில விட்டு கொடுக்க மாட்டார், யார் கையிலையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இல்லையா? ஏன்னா நீ அவருடைய குமாரனாகிற, இல்லையா? நீ அவருடைய மகனாகிற, அவர் மகளாகிற. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த வேதியை கண்டு பயப்படாத, எந்த கண்ணீரை பார்த்து பயப்படாத, எந்த சோர்வு கண்டு கலங்காத. பாருங்க, எந்த டைம்லயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பேதுரு அவ்வளவு பிரயாசப்பட்டு, நான் பேதுரு பத்தி சொன்ன உங்களுக்கு முதல்லயே, பாருங்க, பேதுரு அவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல, சோர்ந்து போய் வந்தவன் தன் வலையை அலசுனாங்க. உங்க வாய்க்கு அலசுங்க, உங்க வாய்க்குல எங்க ஓட்டக்குது பாருங்க, உங்க வாய்க்குல எங்க எண்ணத்தை நம்ம விட்டன்னு பாருங்க. தேவ பிள்ளை, நீங்க விட்டதை பார்க்கும் போது தான் கவனிக்கணுங்க. நம்ம தேவன் நம்மளுக்கு பலனும் தெளிந்த புத்தியை கொடுத்துற தேவ பிள்ளையிலே. அப்ப தெளிந்த புத்தி ஆவியான நம்ம நடத்துவாரு. நம்ம தெளிந்த புத்தி வரணும். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை கேட்டு கேட்டு நடக்கும் போது, தேவனோடு நீ பயணம் செய்யும் போது பாருங்க, காலையில ஏந்த ஒண்ணுமே தேவ பிரசந்திலேயே நடக்கணும், தேவ மகிமையிலேயே நடக்கணும். பாருங்க, மாலையில படுக்க போகும்போதும் அவர் பிரசனத்தை ஏற்றுக்கொண்டே நீ படுக்கணும். பாருங்க, இல்லையா? அவர் உன்னை தாங்குவார், அவர் உன்னை பாதுகாப்பார், உன்னை வேலி அடிப்பார் தேவ பிள்ளையே. எதை கண்ட கலங்காத. பாருங்க, படுத்தாங்க, காலையில இல்ல மறிச்சிட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைங்க, தேவன் உன்னை உள்ளங்களை தாங்குவாராம். அவர் உள்ளங்களை உன்னை தாங்கி உன்னை உறங்கும் போது தேவன் உன்னை பாதுகாப்பார். அந்த தேவனுடைய ஆவியானதை நடத்து. பாருங்க, அவன் அவ்வளவு பிரயாசப்பட்டோம், அவன் மலையை கீழே தக்க மீன்கள் பக்கத்துல படகெல்லாம் அசை காட்டி கூப்பிடுறான், உதவி புதையும்படி. அப்ப உன்னையும் தேவன் நிரப்பி நடத்துவார். பாருங்க, நீங்க உனக்கு பணம் கிடைக்காம போயிடலாம், பொருள் கிடைக்காம போயிடலாம், உன் வேலையில நீங்க நஷ்டங்கள் வரலாம், உன் தொழில நீங்க பாருங்க விரிச்சல் வந்துருக்கலாம். ஆனா ஆவியானவர் நீ தேடி, ஆவியானவர் கேட்டு தேவ பிள்ளையை நீ ஓடும் போது அந்த தேவன் ஒருபோதும் விட மாட்டார். விரிச்சல பண்ணிட்டு அண்ணன் கலங்காத. உன் தொழிலுக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் எல்லைக்கு விரோதமா, உன் வாழ்க்கைக்கு விரோதமா எப்படி எத்தனை பெரிய வீணாலும் அந்த தேவன் உன்னை பாதுகாத்து உன்னை பராமரித்து நடத்த வல்லவராக தேவ பிள்ளையே. அன்பு தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு நீ ஒருபோதும் கலங்காத, எதை கண்டு அஞ்சாத, கர்த்தரை மட்டும் நம்புங்க. இல்லையா? ஒண்ணுமே இல்லாத என்ன, வெறுமையாக கிடந்த என்ன தேவன் தூக்கி நடத்தின தேவ பிள்ளையே, உங்களை தூக்கி நடத்துவார். எல்லாத்தையும் ஏந்தாச்சு, வீடு போயிடுச்சு, எனக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எங்க அப்பா அம்மா வச்சுட்டு போனேன் அந்த 3 சென்ட் இடம் கூட எனக்கு கிடையாது. பாருங்க, என் சொந்த பந்தமே என்ன ஊசி போட்டு சாவடின்னு சொல்லிட்டாங்க. அவள் தான் மறிச்சு போன வாழ்க்கை, முடிஞ்சு போன வாழ்க்கை அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தாரு. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ சென்னையில ராஜீவ்காந்தி மருத்துவமனையில என்னை தேடி வந்து மீட்டார். நான் மீட்டு எடுத்த தேவனுக்காக பாருங்க, இன்ன வரைக்கும் பாருங்க 19-20 வருஷமா அவருக்காக ஓடிக்கொண்டுக்கிறேன். பாருங்க, முருகனா இருந்த என்ன பெஞ்சமனா மாத்தினாரு. பேரு மாத்தது மட்டும் இல்ல, தேவன் என் வாழ்க்கைய மாத்தினாரு, என் வாழ்க்கை தரத்தை மாத்தினாரு. ஒண்ணுமே இல்லை, ஜீரோவில் போய் நின்ட்டேன், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணுமே கிடையாது நினைச்சேன். இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், அவர் பாதத்தில் நின்று ஜெபிக்க கர்த்தர் என்னோடு இருந்து என் வாழ்க்கையின் தரத்தை மாத்தினாரு. சொந்த சபை, சொந்த வீடு, இன்னைக்கு ஆத்துமாக்கள், தேவன் 2வது சபை கட்ட இடம் கொடுத்துக்கிறாரு. தேவ பிள்ளையிலே, தேவனை நம்பி நிக்கிறவர் ஒருபோது கெட்டு போக மாட்டாங்க. பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் செவிப்பானாம். அப்ப கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். நீ ஆண்டவரை தேடி ஓடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த தொந்தரவு தொல்லைகள் இருந்தாலும் கர்த்தரை அனைத்தையும் மாற்றி உங்களை கிருபையா நடத்த வல்லவரா தேவ பிள்ளையே. கலங்காதீங்க, ஒருபோதும் சோர்ந்து போவாதீங்க. காண்டமிருத்து ஒத்த நம்மளுக்கு கொடுத்து தேவன் பாதுகாப்பார் தேவ பிள்ளையிலே. கர்த்தருக்காக ஓடுங்க, திக்கேற்றவளை கவனிங்க, விதவிகளை பார்த்தா விசாரிங்க, அன்பா 4 பேருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருங்க. வசனத்தையும் வார்த்தையும் சரி, பொருளாதாரத்திலையும் பொருள்லையும், பசியோ பட்னியோ நாசமோ மோசமோ பவுல் சொன்னது போல எது வந்தாலும் கர்த்தரை நம்பி ஓடுவோம். ஆண்டவர் நம்மளோடு இருந்து பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்து வழி நடத்துவார். ஆமென். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்வார். ஆமென்.
சோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையும் உங்களுடைய மகிமையும் உங்களுடைய வல்லம் வெளிப்பட்டப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் இருந்து என்னென்ன செய்தின்னு சொல்லி நாங்கள் சுருக்கமாக சொல்லிக்கிற ஆண்டவரே, என் தேவனே அப்பா கிருபையை அதை கேட்கிற இதை பார்த்து கொண்டு இருந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பன் அவங்க உள்ள கண்ணீர்கள், கவலைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எடுத்து போட்டு அவங்க தொழிலையும் அவங்க எல்லையும் அவங்க இடத்தையும் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. தேவன்தாமே அவங்களோட பெரிய காரியம் செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மகிமையும் வல்லம் வெளிப்பட்டப்பா. தகப்பனை எங்களை நடத்துற தேவன் அவங்களையும் நடத்துங்கப்பா. அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்ததாமே அவங்களோட பெரிய காரியம் செய்யுங்கப்பா. மீட்பரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்க நல்ல ஜெபம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.